கர்ஜனை டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நாள் 6ஆம் தேதி ஜூலை மாதம் 2026. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள், இன்றைக்கி பொதுவாக நாள் சிறிது கடினமாக இருக்கும். ஆனால் செய்யக்கூடிய தொழிலில் இருந்தோ உத்தியோகஸ்தர்களுக்கோ நல்ல லாபமான நாள். நீங்கள் எதிர்பார்க்காத விரயங்கள் எதுவும் இல்லாத நாள். இந்த தொழில் பண்ணுறவங்க, சுய தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் அதிகமாக உழைத்து வர வேண்டும். உடல் நலனில் அக்கறை வேண்டும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், நேத்திக்கை விட இன்றைக்கி நல்ல நாள். எல்லா விதத்துலேயுமே நிதி நிலைமையில் சுமாரான முன்னேற்றங்கள் வரும். 10வது வீட்டில் சந்திரன் இருக்கிறதுனால தொழில் நல்ல அபிவிருத்தி அடையும். தொழிலில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்ஸு நல்ல முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். எதிர்காலத்தை பற்றி தீர்மானிக்கக்கூடிய சில விஷயங்கள் இன்று நடக்கும். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள், மிதுன ராசிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னாக்கா, வீட்டில் உள்ள மூத்தவர்கள், தாய், தந்தை, சித்தப்பா, பெரியப்பா, இந்த மாதிரி இருக்கிறவங்களோட இன்றைக்கி ஒரு சிறிய கருத்து வேறுபாடோ ஒரு நெருடலான நிகழ்வோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடிக்கு உங்களுடைய ராசி பிரகாரம் இன்றைக்கி எல்லாமே நல்லா தான் இருக்குது. அது பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால தான் அது கூட இந்த பலன் சொல்லியிருக்கோம். அண்டு வியாபாரம், நிதி நிலைமை நன்றாகவே இருக்கின்றது. தைரியமாக உங்களுடைய தொழில், உத்தியோகத்தில் மேலதிகாரிகளை பார்க்குறது, பேசுகிறதெல்லாம் பண்ணிக்கலாம். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள், கடகராசிக்கு இன்றைக்கும் சந்திராஷ்டமம் தொடர்வதால் ஒரு தேவையில்லாத மனக்குழப்பம், படபடப்பு, பயம் எல்லாமே இருக்கும். அதில் நீங்கள் மீண்டு நல்ல வெற்றிகரமாக வர்றதுக்கு 4வது வீட்டில் இருக்கக்கூடிய அதிபதி நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தடைகளை மீறி முன்னேற்றங்கள் இருக்கும். பொதுவாக பிரயாணங்கள் அப்படின்னு போகும்பொழுது உங்களுடைய சொந்த வாகனத்திலோ அல்லது ஒரு ஹயர்டு டாக்ஸி அந்த மாதிரிலாம் போகும் பொழுது கொஞ்சம் ஸ்லோவாக போக சொல்லுங்கள். நீங்களுமே ஸ்லோவாக போங்க. ஆரோக்கிய குறைபாடு ஒன்றும் இல்லை. வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்கள், இன்று பொதுவாக நாள் நல்லா இருக்குது. இருந்தாலும் கூட்டு தொழில் செய்கிறவங்க, கொஞ்சம் எப்பயுமே ஆர்குமெண்டேட்டிவாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி 2 பேருக்கு இடையில் இன்றைக்கி தேவையில்லாத விவாதங்கள் போயிடும். அதனால் ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. தொழிலில் நீங்கள் மறைமுகமான எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டி வரும். டைரெக்டாக யாரும் உங்கள்கிட்ட ப்ரெஷர் கொடுக்க மாட்டாங்க. இன்டைரக்டாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். பி கேர்ஃபுல். ஹெல்த்தெல்லாம் நல்லா இருக்குது. நிதி நிலைமை நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். கன்னியா ராசி அன்பர்கள், இன்றைக்கி நாள் உங்களுக்கு ஒரு 50-50. எப்படின்னாக்கா, உங்களுடைய குடும்பம் நிலைமை அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குழந்தைகள் பட் வெளியிலன்னு போகும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத கடன், யாராவது யார்ட்டையாவது கடன் வாங்கி திரும்ப கொடுக்கணும் அப்படின்னாக்கா ஒரு நெருக்கடி வரும். அவங்க ஏதாவது கூப்பிட்டு கொஞ்சம் ஹார்ஷாக பேசலாம். அதை கொஞ்சம் சமாளிச்சுக்குங்க. நிதி நிலைமை நல்லா தான் இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆரோக்கியமும் நல்லா தான் இருக்குது. வாழ்த்துக்கள். துளாராசி அன்பர்கள், இன்றைக்கி உங்களுக்கு 5வது வீட்டில் சந்திரன் இருக்குது. அதனால் பொதுவாகவே மனசு திடீர்னு சந்தோஷமாக இருக்கும், கொஞ்சம் திடீர்னு டல்லாகிடுவீங்க. அந்த மாதிரியான சில மன ஏற்ற தாழ்வுகள் இருக்கும். இன்றைக்கி தர்ம காரியத்துக்கு சிந்தனைகள் அதிகமாக போகும். ஒரு கோயில் குளம் போயிட்டு வர்றதோ அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. நல்ல நாள். நிதி நல்லா இருக்குது. உடல்நிலை நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், இன்றைக்கி விருச்சிக ராசிக்கு
ஒரு நல்லவே இருக்குது எல்லாமே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 4வது வீட்டில் சந்திரன் இருக்கிறதுனால தொழில் முறையில் நல்ல முன்னேற்றங்கள், நல்ல மாற்றங்கள், தொழில் ஸ்தானம் இடமாற்றம், இடமாற்ற சிந்தனை, ஈவன் சம்டைம்ஸ் வீடு கூட மாற்றிடலாமா அப்படின்லாம் நினைப்பீங்க. அதெல்லாம் இன்றைக்கி பண்ணலாம், நல்ல நாள் தான் உங்களுக்கு. அதே மாதிரியே 4ஆம் வீட்டு சந்திரன் வந்து 10வது வீட்டை பார்க்குறதுனால நிதி நிலைமை, வருவாய் நல்லா இருக்கும். எக்ஸ்ட்ரா அலைச்சல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்ல நாள், வாழ்த்துக்கள். தனுர் ராசி அன்பர்கள், இன்றைக்கி வந்து உங்களுக்கு சுபாவமாக பொதுவாக நல்ல பலன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா பேசுவீங்க, பேசியே காரியத்தை சாதிப்பீங்க. இந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்க்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்ல டைம். புது ஆர்டர்ஸ் எடுப்பீங்க, புது டாக்டர்ஸை பார்ப்பீங்க. எனி சேல்ஸ் ஃபீல்ட் இஸ் குட். இன்றைக்கி நல்லா இருக்குது. தொழிலும் மிகவும் நன்றாக இருக்குது. சுய தொழில் புரிபவர்களுக்கு நல்ல நிதி நிலைமை இருக்குது. சுபாவமாக இன்றைக்கி மிக நல்ல நாள். இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிங்க. புதுசாக பிளான் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள், இன்றைக்கி 2வது வீட்டில் சந்திரன் இருக்கார். சந்திரன் இருக்கிறது வந்து சுபாவமாக நல்லது தான். இருந்தாலுமே நீங்கள் நகைச்சுவையாக சொல்லக்கூடிய சில விஷயங்கள் கூட தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். அதனால் பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை. யாரையும் உரிமை எடுத்து கிண்டல் பண்ணிடாதீங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றபடிக்கு வந்து வெளிநாட்டு தொடர்பில் ஏதாவது தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து இன்றைக்கி நல்ல நிதி நிலைமை காட்டுது. அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கின்றது. பேச்சில் நகைச்சுவையாக பேசுகிறோன்னு நினச்சி பேசுகிறாதீங்க, நிதானம் தேவை. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள், இன்றைக்கி உங்கள் ராசியில் தான் சந்திரன் இருக்கார். சந்திரன் தான் மனஸ்காரகன். அதனால் என்ன ஆகும், கொஞ்சம் உணர்ச்சி வசம் படுவீங்க ஜாஸ்தியாக. இறக்கம்னா ரொம்ப இறக்கப்படுவீங்க, வருத்தம்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க, சந்தோஷம்னா ஆஹா ஓஹோன்னு எல்லார்ட்டையும் சொல்லிகிட்ருப்பீங்க. அதனால் அந்த மனநிலையில் உங்களோட நிதி நிலைமை பற்றி, எனக்கு இவ்வளோ இருக்குது, இவ்வளோ வர வேண்டியது இருக்குது, அது இது எனக்கு செலவு இருக்குது அப்படின்லாம் வெளியில் போயிட்டு யார்ட்டையும் சொல்லிகிட்ருக்காதீங்க. கண்ட்ரோல்டாக இருங்க. தோழனே ஆனாலும் ஏழமை கூறேல் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெல்த்தெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். மீனராசி, இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு 12வது வீட்டில் தான் சந்திரன் சஞ்சாரிச்சிட்ருக்கிறாரு. ராசி பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து கொஞ்சம் தேவையில்லாத செலவினங்களில் கவனம் தேவை. மனசு போகும் டக்கு டக்குன்னு வாங்கிடலான்ட்டு. இருந்தாலும் கவனத்துடன் விரயங்களை தடுத்து கொள்ளவும். அதே மாதிரியே கொஞ்சம் மன ஏற்ற இறக்கத்தால் மருத்துவர்களை நாடி போகக்கூடியவர்கள், சைக்கியாட்ரிஸ்ட்டு, சைக்காலஜிஸ்ட்டு, இவங்கள்ட்டெல்லாம் போகிறவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு நல்ல தெளிவான ஆலோசனை கிடைக்கும். பெரியவங்களோட ஆலோசனையை கேட்டுக்குங்க. உடல் நலன் நல்லா இருக்குது. மனநலத்துக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். வாழ்த்துக்கள்.